ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி என்னும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற தலைப்புகளில் தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் என்ற ஒரு பகுதியிலிருந்து காதல் திருமணம் என்பதை அடுத்து கலப்பு திருமணம் சார்ந்த தகவலை இந்த ஜாதகத்தில் பார்ப்போம். இந்த கலப்பு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரக அமைப்பு என்று பார்க்கும் பொழுது சனி சந்திரன் என்ற புணர்வு தோஷமும், சந்திரன் ராகு என்ற பலமான நாகதோஷமும், சனி கேது என்ற பலமான நாகதோஷமும் இதை வலியுறுத்தி நடத்தி வைத்திருக்கிறது இந்த ஜாதகத்தில். பாருங்கள் நண்பர்களே, லக்கணம் சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் 18.13 பாகையில் இருக்கிறது. ஆக லக்னாதிபதி லக்னமே இங்கு ராகுவனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது என்பதுதான் சற்று கூடுதல் தகவல். சூரியன் கேட்டை நட்சத்திரம், அதாவது 8க்குரிய நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து 19.13 பாகை பெற்றிருக்கிறது. சந்திரன் அஸ்த நட்சத்திரம் சுயசாரம் வாங்கி இருக்கிறது, 1ஆம் பாதத்தில் இருக்கிறது, 12.38 பாகையில் இருக்கிறது. அடுத்து செவ்வாய் பூர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது, 24.26 பாகையில் இருக்கிறது. புதன் மூல நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் 7.19 பாகையில் இருக்கிறது. அடுத்தது குரு போராட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் 24.31 பாகையில் இருக்கிறது. சுக்கிரன் விஷாக நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் 21.25 பாகையில் இருக்கிறது. இந்த ஜாதகத்தில் பாருங்கள் நண்பர்களே, சுக்கிரனும் குருவும் சார பரிவர்த்தனை பெற்று ரகசியத்தை காக்கக்கூடிய தன்மையுள்ள மனோபக்குவத்தை இந்த ஜாதகருக்கு அளித்திருக்கிறது. அதற்கடுத்தது சனி உத்திரட்டாதி 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 6.54 பாகை பெற்றிருக்கிறது. ராகு அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அமர்ந்து 10.46 பாகை பெற்றிருக்கிறது. கேது உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்து 10.46 பாகையில் இருக்கிறது. பாருங்கள் நண்பர்களே, இந்த சந்திரனும் ராகுவும் ஒன்றுக்கொன்று 3 டிகிரிக்குள் இருக்கிறது. அதாவது பலமான கிரகண தோஷத்தில் இருக்கிறது. சனியும் கிரகண தோஷத்தில் இருக்கிறது. லக்கணத்துக்கு 7க்குரிய சூரியன் முன்னும் பின்னும் சுபகர்த்தாரி யோகம் இருக்கிறது. ஆனால் சுபகர்த்தாரி யோகமாக இருந்தாலுமே கூட லக்கணத்துக்கு 9க்குரியவன் ஆட்சி பெற்று பாதகத்தை வலுவாக செய்திருக்கிறான். அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 8க்குரியவனும் லக்கணத்துக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்து 5ஆம் இடத்தை ஆட்சி பெற்ற குருவும் புதனும் சேர்ந்து பார்த்து இந்த காதலை அரங்கேற்றி இருக்கிறது. அதற்கு அடுத்து இந்த ஜாதகத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், பொதுவாகவே கும்பலக்கணத்துக்காரர்கள் காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பலக்கணம் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகலக்கணத்துக்கு கும்பலக்கணம் 8ஆம் இடமாய் போய்விடுகிறது. அதே சமயத்தில் சனி நீர்வீட்டில் அமர்ந்து வலுவாக தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கிறது. ஆக இந்த ஜாதகர் யார் சொல்லியும் கேட்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லை. அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய், இந்த லக்கணத்துக்கு 3க்குரிய மாரகாதிபதியும் லக்கணத்துக்கு 10க்குரிய செவ்வாயும் 3 10க்குரியவர்கள் 7ஆம் இடத்திலிருந்து 10க்குரியவன் 10ஆம் இடத்தை பார்த்து 7 10க்குரியவன் பரிவர்த்தனை பெற்று சூரியன் 10ஆம் இடத்திலிருந்து திக்பலம் வாங்கி இருப்பது சால சிறந்தது. ஆக இவர் ஒரு வலுவான அரசாங்க பணியில் இருக்கிறார். அதே சமயத்தில் இந்த அரசாங்க பணியை இவருக்கு மற்றவர்களை எதிர்பார்க்காமல் செயல்படக்கூடிய தன்மையையும் தைரியத்தையும் கொடுத்திருக்கிறது என்பதுதான் இங்கு கூடுதல் தகவல். ஆக ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு கிரகம் சுயசாரம் பெற்றிருக்கிறதோ அந்த கிரகம் தன்னுடைய வலுவான நிலையை விட்டு இறங்காமல் வழிநடத்தி செல்கிறது. அதே சமயத்தில் ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தினுடைய நட்சத்திரத்தினுடைய சாரம் பெற்று, அதாவது நட்சத்திர சார பரிவர்த்தனை பெறும் பொழுது ரகசியத்தை பாதுகாக்கக்கூடிய மனோபக்கம் இருந்து விடுகிறது. அதே சமயத்தில் ராகு மனோகாரகனான சந்திரனோடு சேர்ந்து குருவனுடைய பார்வையும் இல்லாமல் நெருக்கடியையும் பாதகத்தையும் தந்து விடுகிறது. அதே சமயத்தில் இந்த ஜாதகத்திலேயே பாருங்கள் நண்பர்களே, 3 7 11க்குரியவர்கள் வலுவாக இருக்கிறார்கள் மற்றும் 5க்குரியவனும் வலுவாக இருக்கிறார். ஆக லக்கணத்துக்கு 11க்குரியவன் 11ஆம் இடத்திலேயே ஆட்சி, 5க்குரியவன் 5ஆம் இடத்தை பார்க்கிறான். ஆக
11 ஒன்று சேர்ந்து இவர் ஒருவருக்கொருவர் சப்தமஸ்தானாதிபதி ஒன்று சேர்ந்து வலுவான காதல் திருமணத்தையும் செஞ்சிருக்கிறது. அதே சமயத்தில் கலப்பு திருமணத்தையும் செய்திருக்கிறது என்பதுதான் இது கூடுதலான தகவல். அடுத்து, பொதுவாகவே 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது என்பது அவ்வளோ சிறப்பான விஷயம் இல்லை என்றாலும் 7ஆம் இடத்தில் மாரகாதிபதி இருக்கிறது என்பது அவ்வளோ சிறப்பான விஷயமில்லை. அதே சமயத்தில் இங்கு பாதகாதிபதி ஆட்சி, மாரகாதிபதி வலுவான சூழ்நிலையில் இருக்கிறார். ஆக ஸ்திர லக்னங்களுக்கு 3ஆம் இடத்துக்குரியவனும் 8ஆம் இடத்துக்குரியவனும் வலுப்பெறக்கூடாது என்பதுதான் இங்கு 3க்குரியவன் 7ஆம் இடத்திலிருந்து லக்னத்தை பார்த்து வலுப்பெற்றான். அதே சமயத்தில் 8க்குரியவன் 11ஆம் இடத்தில் குருவோடு சேர்ந்து வலுப்பெற்றார். ஆக இங்கு மாரகாதிபதி வலுவான சூழ்நிலையில் இருப்பதால் இவர் எந்த தவறை செய்தாலும் முழுமையாக தப்பிதமின்றி செய்யக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி இவருக்கு கலப்பு திருமணம் மற்றும் காதல் திருமணத்தை தந்தருளி உள்ளது இந்த நவகிரகங்கள். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்ததொரு கலப்பு திருமணத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791399649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமூலி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.